அதாவது நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புக் படிச்சுட்டு போமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ நம்ம ஸ்கூல் வயசவோ காலேஜ் வயசவோ அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஆனா நமக்கு வந்து நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாருமே வந்து ஒரு புக் வந்து கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஓகேங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் படிச்ச புக்குங்கிறது வந்து நிறைய இருக்கு. பட் வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ வந்து என்னன்னா இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ புக்கோட தமிழ் பேரு. பட் வந்து புக்கை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்க எப்படின்னா இந்த புக் வந்து உங்களுக்கு வந்து பியூரா ஒரு ப்ராக்டிக்கல் செஷன். ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்சிருப்போம். தியரி செஷன் ஒன்று இருக்கும், ப்ராக்டிக்கல் செஷன் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து ப்ராக்டிக்கலுங்கிறது நம்ம பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? பண்ணி பார்க்கறது அதுதான் ப்ராக்டிக்கல். அதே மாதிரி தான் இந்த புக் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்த நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த புக் என்ன பண்ணுதோன்னு சொல்றேன். ஏன்னா எல்லாமே இப்போ நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன், ஒரு புக்கை பத்தி தான் நான் பேச போறேன் இப்போ இந்த வீடியோல. ஆனா அது 100% என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? ஸோ மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த புக் படிச்சிருக்கலாம். பட் அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கோ இல்லையோ, பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு இங்கிலீஷ்ல தான் புக் படிச்சேன். பிளஸ் வந்து ஆடியோ புக்காவும் நான் அந்த இடத்துல கேட்டேன். ஸோ வந்து எனக்கு எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல நீங்க நினைச்சு பார்க்கணும். நினைச்சே பார்க்க முடியல அப்படின்னா அந்த விஷயத்த வந்து எதுக்கு நீங்க அந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேங்களா? அந்த புக்ல இருந்து ஆத்தர் கேட்கக்கூடிய கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். நம்ம நினைச்சே ஒரு விஷயத்த பார்க்க முடியல, கனவே காண முடியலன்னா எப்படி நம்ம அதை எரிஞ்சு அச்சீவ் பண்ண முடியும்? இதுதான் ஃபர்ஸ்ட் திங்க். ஓகேங்களா? ஸோ வந்து ஆனா இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல முடியும் போது கண்டிப்பா நீங்க உங்களால கண்டிப்பா ஒரு ரிசல்ட்ங்கிறது கண்டிப்பா எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? நான் அந்த இடத்துல என்னோட ரிசல்ட் எடுத்திருக்கேன். பட் அந்த ரிசல்ட்டை பத்தி நான் இந்த வீடியோல நான் வந்து சொல்லல. நான் அந்த இடத்துல புக்கை பத்தி தான் அந்த இடத்துல பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஸோ மெயினா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஒரு ஒரு இதே. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஆர்ட்டே அப்படின்னு வச்சுக்கலாமே. நீங்க வந்து உங்களோட மைண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிப்போம். ஒன்னு சப்கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு கான்சியஸ் மைண்ட். கான்சியஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க இவர் கான்சியஸ் இல்ல அப்படின்னா அந்த டைம்ல வந்து இவர் இப்போ கண்ணா திறக்க முடியாது. அந்த அந்த டைம்ல வந்து இவரால எந்திச்சு பேச முடியல அப்படிங்கிறது. ஆனா அந்த இடத்துல கான்சியஸ் என்னைக்கு எப்போ உங்களுக்கு போகுதோ, அதாவது எப்போ போகும்னா நீங்க தூங்கும் போது அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து சப்கான்சியஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கண்ணை வந்து விழிக்கும்னு சொல்ல முடியும். அதாவது நீங்க கிடையாது, சப்கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்ணை திறக்கும். அப்படி சப்கான்சியஸ் கண்ணை திறக்கும் போதுதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, நீங்க சும்மா ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டு போனாலும் அது அது மேல உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆசை இருந்தா கூட உங்க ட்ரீம்ஸ்ல இருந்து வந்துட்டு போகும். ஒரு சில டைம் நீங்க தூங்கிருப்பீங்க. காலை எந்திரிக்கும் போது அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ நான் இது மாதிரி இன்னைக்கு ஒரு கனவு பார்த்தேன், இன்னைக்கு ஒரு ட்ரீம் வந்து நல்ல ஒரு ட்ரீம். ஆனா அதை பத்தி நான் நினைச்சு நைட்டு வந்து நினைச்சு கூட பார்க்கலையே, ஆனா எப்படி அது வந்து வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, உங்களோட கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாதது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு தெரியும். அப்படிங்கறத இந்த புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. சாப்டர் வைஸ் சாப்டரா கிட்டத்தட்ட 10 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் புக் என் கையில இல்ல. பட் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் தனியா ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். பட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க புக் எல்லாருமே இந்த புக்கை வந்து வாங்கி படிக்கலாம். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில நிறைய கண்டிப்பா ரிசல்ட் எடுக்கலாம். மெயினா வந்து எனக்கு வந்து நிறைய விஷயத்துல நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்துல எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பிளஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்த நினைச்சோம், நினைக்க மட்டும் அந்த இடத்துல செஞ்சாலே உங்களுக்கு வந்து ஒரு 70% ஆஃப் அச்சீவ்மெண்ட்டை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஐ மீன் அச்சீவ் பண்ண முடியும் உங்களோட கோலை. இப்போ உங்க கோலை நோக்கி ஓடுறீங்கன்னா நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து ரெகுலரா நினைச்சு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு மில்லியனர் ஆகணும், இல்லை நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னா டெய்லியும் ஜஸ்ட் உங்களால முடிஞ்சதை ஒரு ஒரு பெண்ணோ ஒரு பேப்பரோ எடுத்து ஜஸ்ட் எழுதுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி டெய்லியும் வந்து சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை 10 தடவை எழுதுங்க. நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், இல்லை நான் ஒரு டான்ஸர் ஆகணும், நான் ஒரு சிங்கர் ஆகணும், இல்லை நான் ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் எடுத்துக்கோங்க. நான் என்கிட்ட 10 இருக்குப்பா 20 இருக்குப்பான்னு சொல்லி நீங்க டெய்லியும் ஒரு 10 20 எழுதுனீங்க அப்படின்னா அது எப்படிங்கிறது தெரியல. பட் ஏதாவது சிம்பிளா ஒன்னே ஒண்ணு உங்களால வந்து பாத்தீங்கன்னா இது 100% இது பண்ண முடியும் அப்படிங்கிற டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரீம், ஒரே ஒரு கோல் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு பேப்பர்லயோ ஒரு பென் அடிச்சு ஒரு டைரியிலயோ ஒரு பேப்பர் நோட்லயோ உங்க கூட தான் இருக்கணும் அந்த நோட்டு. ஜஸ்ட் ஒரு 3 மாசம் 4 மாசம் நீங்க எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட் ஆனா எழுதுறது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற மாதிரி நீங்க எஃபர்ட் போடுறீங்களாங்கிறதும் பாத்துக்கோங்க. ஏன்னா 100% உங்களுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எழுதுறதும் தாண்டி அந்த இடத்துல எஃபர்ட்டும் போட ஆரம்பிப்பீங்க. எஃபர்ட் போடும் போதுதான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கெயினுங்கிறது கிடைக்கும். ஆனா இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் புக்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அந்த இடத்துல சொல்றது என்னன்னா கிட்டத்தட்ட 70% ஆஃப் ரிசல்ட் வந்து நீங்க வந்து நினைச்சு பாக்குறதுனாலே கிடைக்குது அப்படிங்கறத அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அதை தாண்டி அந்த இடத்துல பேலன்ஸ் 30% நீங்க எஃபர்ட் போட்டாலே போதும் உங்களால வந்து ஈஸியா ஒரு விஷயத்த உங்களோட கோல் டார்கெட்டை எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பட் இந்த ஆத்தோட பேர் வந்து புக்கோட ஆத்தரோட பேர் வந்து டேல் கார்னேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து அவரோட புக் வந்து இன்னுமே கம்ப்ளீட்டா வந்து அவரோட புக் எல்லாமே வந்து இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரிலேட்டடா
நம்மளோட சைக்காலஜி ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு. பட் அவரோட புக்கில் அவரோட செக்மெண்ட்ல வந்து நான் படித்தது ஒரே ஒரு புக்கு தான். பட் அந்த புக்கோட ரிசல்ட்டும் அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக மேபி ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த புக்கு படிச்சிருக்கீங்க, இல்லை ரிசல்ட்டும் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த புக்கை பற்றி இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் சாப்டர் வைஸ் சாப்டராக வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வரும்போது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ. அவ்வளோதான். எவ்வளோ நிமிஷம் வந்தது?